வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். வீட்டின் கூரையை சீர் செய்ய முயன்ற இளைஞர் ஒருவர் தவறி வீழ்ந்து உயிரிழந்துள்ளார். கோப்பாயை சேர்ந்த 25 வயதுடைய சந்திரசேகரம் பிரணவன் என்ற இளைஞரை உயிரிழந்தவராவார். கடந்த 11ஆம் திகதி மழை பெய்த போது வீட்டில் ஒழுக்கு ஏற்பட்டுள்ளது. அதையடுத்து மறுநாள் வீட்டின் கூரையை சீர் செய்ய முயன்ற போது அவர் தவறி கீழே வீழ்ந்து படுகாயம் அடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அவருக்கு சிகிச்சை வழங்கப்பட்டு வந்த நிலையில் நேற்று அவர் உயிரிழந்தார். இறப்பு விசாரணைகளை யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையின் திடீர் இறப்பு விசாரணை அதிகாரி பிரேம்குமார் மேற்கொண்டார். ஜனாதிபதி அனுரகுமார திசுநாயக்க ஆட்சிக்கு வந்து அடுத்த மாதம் ஒரு வருடம் நிறைவடைய உள்ள நிலையில் எதிர்வரும் 1ஆம் திகதி முதல் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை அரசாங்கம் செயற்படுத்த உள்ளது. இந்த செயற்திட்டத்தின் முதற்கட்டமாக ஜனாதிபதி அனுரகுமார திசுநாயக்க எதிர்வரும் 1ஆம் திகதி யாழ்ப்பாணம் வர உள்ளார். அந்த பயணத்தில் யாழ்ப்பாணத்தில் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட உள்ளன. மண்டைதீவில் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்துக்கு அடிக்கல் நடுதல், யாழ்ப்பாணம் கடவுச்சீட்டு அலுவலக திறப்பு விழா, மயிலிட்டி துறைமுகத்தை மீள ஆரம்பிக்கும் நடவடிக்கை என்பன அவரது வடக்கு வருகையின் போது முன்னெடுக்கப்பட உள்ளன. யாழ்ப்பாணம் பொதுசன நூலகத்துக்கும் ஜனாதிபதி சென்று அங்கு மேற்கொள்ளப்பட வேண்டிய அபிவிருத்திகள் தொடர்பில் ஆராய உள்ளார். எதிர்வரும் 2ஆம் திகதி முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் தென்னை முக்கோண வலய புதிய வேலை திட்டம் ஆரம்பித்தல், வட்டுவாக்கல் பாலத்துக்கான அடிக்கல் நடுதல் என்பனவும் ஜனாதிபதியின் பங்கேற்புடன் முன்னெடுக்கப்பட உள்ளன. இந்திய பிரதமர் மற்றும் மேற்குலக நாடுகளின் அழுத்தங்களாலேயே ரணில் விக்ரமசிங்க மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் என கூறப்படுவதில் உண்மை இல்லை. ரணில் விவகாரத்தில் சட்டத்தின்படியே அரசாங்கம் செயற்படுகின்றது என்று சபை முதல்வரும் அமைச்சருமான விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள தேசிய மக்கள் சக்தியின் மாவட்ட அலுவலகத்தில் நேற்று நடாத்தப்பட்ட விசேட ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்திய பிரதமர் மற்றும் மேற்குலக நாடுகளின் தலைவர்களின் அழுத்தம் காரணமாகவே ரணில் விக்ரமசிங்க கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் என்று வெளியாகும் தகவல்கள் தொடர்பில் கேட்டபோதே அவர் மேற்கண்டவாறு பதில் அளித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இது தொடர்பில் எனக்கு தெரியாது. எமது நாட்டு சட்டத்தை மாற்றுவதற்கு உலக நாடுகளின் தலைவர்கள் தலையிடுவார்கள் என்று நான் நினைக்கவில்லை. இவ்வாறான கருத்துக்கள் உலக நாடுகளின் தலைவர்களை அவமதிக்கும் செயலாகும். ரணில் போன்றவர்கள் சட்டத்துக்கு மேலானவர்கள் என்ற பிம்பம் உருவாக்கப்பட்டிருந்தது. ஆனால் சட்டம் அனைவருக்கும் சமம் என்பது தற்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. விளக்குமறியலில் உள்ளவர்களுக்கு நோய் ஏற்பட்டால் மருத்துவமனையில் சேர்க்கப்படுவது சாதாரண நடைமுறையாகும். ஆனால் ரணில் ராஜபக்சக்கள் அவ்வாறு செயற்படவில்லை. அரசியல் பழிவாங்கல்களில் ஈடுபட்டனர். இந்த விடயத்தில் நாங்கள் சட்டபூர்வமாக செயற்படுகின்றோம். போலீஸ் மற்றும் சிறைச்சாலை திணைக்களம் என்பன சுயாதீனமாக செயற்படுகின்றன என்றார். ரணில் விக்ரமசிங்கவை நெருங்க முடியாது என்று கூறிக்கொண்டிருந்தவர்கள் அவர் மீது சட்டம் பாய்ந்துள்ளதால் ஆட்டம் கண்டுள்ளனர். விரைவில் வடக்கில் ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டு அரசியல்வாதிகள் சிலரின் வாழ்விலும் ரணில் விக்ரமசிங்கவை போன்று வசந்தம் பிறக்கும் என்று நினைக்கின்றோம். இவ்வாறு கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள தேசிய மக்கள் சக்தியின் மாவட்ட அலுவலகத்தில் நேற்று நடாத்தப்பட்ட விசேட ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ரணில் விக்ரமசிங்கவை நெருங்க முடியாது, அவர் மீது கை வைக்க முடியாது. அவர் சர்வதேச ராஜதந்திரம் தெரிந்தவர், நரித்தனமானவர். அவரோடு விளையாட முற்பட வேண்டாம் என்று எதிரணியினர் கூறி வந்தனர். இப்போது ரணில் விக்ரமசிங்க மீது சட்டம் பாய்ந்துள்ளதால் ராஜபக்சக்கள் ஆட்டம் கண்டுள்ளனர். நாட்டுக்கு தீங்கு இழப்பு ஏற்படுத்தியது ரணிலா ராஜபக்சக்களா என்பது எமக்கு முக்கியமல்ல. எவராக இருந்தாலும் ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக சட்டம் தனது கடமையை செய்யும். வடக்கில் உள்ள சில அரசியல்வாதிகள் வாழ்விலும் இன்னும் ஒரு சில வாரங்களில் ரணில் விக்ரமசிங்கவை போன்று வசந்தம் வீசும் என்று நினைக்கின்றோம் என்றார். ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் கொலையுடன் தொடர்புடைய விசாரணைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களம் மீண்டும் ஆரம்பித்துள்ளது. இதுவரை முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளுக்கு மேலதிகமாக புதிய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்தது. கடந்த 2009ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 9ஆம் திகதி ரத்மலானையில் சண்டே லீடர் பத்திரிகையின் முன்னாள் ஆசிரியர் லசந்த விக்ரமதுங்க தமது காரில் அலுவலகம் நோக்கி பயணித்த போது கொலை செய்யப்பட்டார்.
இதேவேளை ஊடகவியலாளர் கீத் நொயர் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணை அறிக்கைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களம் சட்டமா அதிபருக்கு அனுப்பி வைத்துள்ளது. கொழும்பு தேசிய மருத்துவமனையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலை சீராக உள்ளது என்று கொழும்பு தேசிய மருத்துவமனையின் பதில் பணிப்பாளர் மருத்துவர் பிரதீப் விஜயசிங்க தெரிவித்துள்ளார். வயது காரணமாக அவருடைய இரத்த அழுத்தம் சற்று அதிகமாக இருந்தால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மட்டுமே அவர் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளார் என்று தெரிவித்துள்ள பதில் பணிப்பாளர் அவர் ஆபத்தான கட்டத்தில் இல்லை என்று கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார். ஆயினும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு நீர்ச்சத்து குறைபாடு ஏற்பட்டுள்ளது என்றும் அவரது உடலில் உள்ள குருதியில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதை அவதானிக்க முடிகின்றது என்றும் கொழும்பு தேசிய மருத்துவமனையின் பிரதிபலிப்பாளர் மருத்துவர் ருக்ஷான் பெல்லன தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நீதிமன்றத்தில் பல மணி நேரம் காத்திருந்ததாலும் மின்சாரம் தடைப்பட்டதாலும் நீண்ட நேரம் நீர் அருந்தாமையாலும் நீர்ச்சத்து குறைபாடு அவருக்கு ஏற்பட்டுள்ளது. அவரை 3 நாட்கள் கட்டாய ஓய்வில் வைத்து நீர்ச்சத்து குறைபாட்டுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும். அவ்வாறு சிகிச்சை அளிக்காவிட்டால் இதய பிரச்சனைகள், சிறுநீரக பிரச்சனைகள் மற்றும் பிற சிக்கல்கள் ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளன என்றும் கொழும்பு தேசிய மருத்துவமனையின் பிரதிபலிப்பாளர் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு அரசியல்வாதிகள் மற்றும் நலன் விரும்பிகள் அவரை பார்வையிடுவதை மட்டுப்படுத்த வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தற்போதைய மருந்து பற்றாக்குறையை சமாளிக்க பிராந்திய கொள்முதல்களுக்காக மருத்துவமனைகளுக்கு 3500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்று சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த ஆண்டு விலை மனு கோரல் இல்லாததன் விளைவாகவே சில மருந்துகளுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு விலை மனு கோரல் விடப்பட்டிருந்தால் மருந்துகள் சரியாக காணப்பட்டிருக்கும். அடுத்த ஆண்டுக்கு விலை மனு கோரல் விட்டுள்ளோம். அவ்வப்போது சில நாடுகளுடன் பேச்சு நடத்தி மருந்துகளை நன்கொடையாக பெறுகின்றோம். சில நாடுகளுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் நிலையை அடைந்து விட்டோம். எனவே இந்த பிரச்சனையை நாம் எதிர்கொள்ள முடியும் என்றார். இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.